ஆம அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, இட்லி அரிசி, காஞ்ச மிளகாய், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி, இட்லி அரிசி, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஊற வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவாட்டி இதை மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, மிளகு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து காஞ்ச மிளகா, மிளகு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இதை மாதிரி கொர கொரன்னு அரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவில் எடுத்து இதை சேர்த்துருங்க. சீரகம், உப்பு, சீரகம் அந்த மாவில் சேர்த்துருங்க. உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலக்கிடுங்க. இது மாதிரி மாவு கலக்கிட்டு தோசைக்கல் வச்சு இங்கே பாருங்கள், இது சாஃப்டாக சுடலாம். இதை கொஞ்சம் போல் எண்ணெய் சுற்றி ஊற்றிடணும். இப்போ வெந்த உடனே திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு எடுத்து வச்சிடணும். இது சாஃப்டாக இருக்கும். இப்போ ரெண்டாவது மெத்தட், இதை மெலிசாக ஊற்றிட்டு நல்லா முறுமுறுன்னு எடுக்கலாம். கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு வெந்த உடனே திருப்பி போட்டுடணும். பாருங்கள், இது எப்படி மொறுமொறுன்னு இருக்கு. இது மொறுமொறுன்னு இருக்கும் இந்த தோசை. இப்படியும் சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இதுக்கு இப்போ ஒரு கார சட்னி: தேங்காய், காஞ்ச மிளகாய், புளி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா மழன்னு அரைச்சிடணும். இந்த மாதிரி மழன்னு அரைச்சிட்டு திக்காக வச்சுக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது சட்னி. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும், இந்த கார சட்னியும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே வச்சு சாப்பிட்லாம். தோசை ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியான தோசை, உடனே செஞ்சு சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.